இது மகிமை நேரம். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த மகிமை டிவியின் மகிமை நேரத்திலே பங்கு பெற்றுக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களோடு கூட நீர் பேசுவீராக. நீர் பேச போகிறபடினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக காலேபை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் இன்னும் காலேபை குறித்து நாம் தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். வேதத்தில் ஆண்டவர் ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லது சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். வாக்கு என்பதை விட சாட்சி என்று சொல்லலாம். சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதே போல் இங்கு காலேபையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசன் என்று சொல்லி ஆண்டவரால் சாட்சி பெற்ற ஒரு ஊழியன் காலேப். ஆண்டவர் இங்கு காலேபை குறித்து தெளிவாய் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்க முடியும். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக காலேபை குறித்து இங்கே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். காலேப் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அல்லது என்னுடைய தாசன் என்று சொல்லி காலேப் சாட்சி பெற்ற ஒருவன். என்னாகமத்தின் புஸ்தகத்திலே அநேக இடங்களிலே இந்த காலேபை குறித்து நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களிலே இந்த காலேபை குறித்து மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கே ஆண்டவர் காலேபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய தாசனாகிய காலேப். அதே போலதான் மோசேயும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். என் தாசனாகிய மோசே. அடுத்தது போல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறவன் காலேப், என் தாசனாகிய காலேப். அப்ப ஆண்டவராலே சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன் அல்ல, கர்த்தராலே என் தாசன் என்று சொல்லி சாட்சி பெற்ற ஒரு பரிசுத்தவான் இந்த காலேப். ஆண்டவராலே காலேப் சாட்சி பெற்றதினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து அவன் வழி நடத்தி செல்ல முடிந்தது. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாய் காலேபால் யோசுவாவிற்கு பின்பதாக வழி நடத்த முடிந்தது. ஆண்டவரால் சாட்சி பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஏன்னா உத்தம இருதயம் இவனுக்குள் இருந்ததினாலே ஆண்டவரால் இந்த காலேப் சாட்சி பெறுகிறார். உத்தம இருதயம் இருந்ததினாலே காலேபு ஆண்டவரால் சாட்சி பெறுகிறார். மோசேக்கும் உண்மையான ஒரு இருதயம், உத்தமமான இருதயம், கர்த்தரை பின்பற்றின ஒரு இருதயம் இந்த மோசேக்கு இருந்ததினாலே ஆண்டவரால் இந்த மோசே சாட்சி பெற்றார். அதே போன்று ஆபிரகாமும் ஆண்டவரை உண்மையாய் விசுவாசித்ததினாலே, உண்மையாய் நம்பினதினாலே ஆண்டவரால் சாட்சி பெற்றார். அதே வரிசையிலே இந்த காலேபும் ஆண்டவரால் சாட்சி பெறுகிற ஒரு தேவ மனிதன். கர்த்தரே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய காலேப், என் தாசனாகிய காலேப். அடுத்தாப்புல ஆண்டவர் இந்த காலேபை குறித்து இன்னொரு காரியம் இதே வசனத்திலே சொல்லுகிறார். வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும், வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். ஏன் என்ன வேற ஆவி? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள, அந்த நாட்களில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு முறுமுறுப்பின் ஆவி இருந்ததை நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்தில் முறுமுறுத்தாங்க, தண்ணியில் நான் முறுமுறுத்தாங்க, இறைச்சியில் நான் முறுமுறுத்தாங்க, செங்கடலில் நின்றுக்கிட்டு முன்னால் செங்கடல் பின்னால் பார்வோனி சேனை நின்றுக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்று சொல்லி வனாந்திரத்தில் கொல்ல வந்திருக்கிறாய். தாத்தாம் அபிராம் கூட்டத்தார், குராகு கூட்டத்தார், நாங்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி மோசேக்கு முன்பதாக கலகம் பண்ணினார்கள். மோசே
தேசத்தை சுற்றி பார்க்கும்படி வேவுக்காரரை அனுப்பி வேவுக்காரர் திரும்பி வரும்போது சொன்னாங்க, அந்த தேசத்தார் பலவான்கள், அவங்களோட நம்ம யுத்தம் பண்ண முடியாது, அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது, அவங்க நம்மை விட பலவான்கள்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இந்த காலேபுக்குள்ள வேறே ஆவி இருந்ததினாலே, அல்லது ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட் இந்த காலேபுக்குள்ள இருந்ததுனால, ஒரு சிறப்பான ஆவி இந்த காலேபுக்குள்ள இருந்ததுனால, காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்ததினாலே காலேப் இங்கே ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமான சாட்சி அவன் கொடுக்கிறான், உண்மையான சாட்சி கொடுக்கிறான். அதனால கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் காலேபு குறித்து. வேறே ஆவி உடையவன், முறுமுறுப்பின் ஆவி காலேபுக்குள்ள இல்லை, கசப்பின் எண்ணம் காலேபுக்குள்ள இல்லை. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்பற்றின எந்த ஒரு காரியத்தையும் காலேபு பின்பற்றல. உத்தமமாய் நடந்தான், உண்மையாய் நடந்தான், வேற ஆவி உடையவனாய் இருந்தான். வேறு ஆவியை காலை உடையவனாய் இருந்ததினாலே தானே கர்த்தர் காலேபை குறித்து சாட்சி கொடுக்கிறார், ஆண்டவர் காலேபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதே போல மோசையும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், பூமி எங்கும் என் தாசனாகிய மோசை போல சாந்த குணம் உள்ளவர்கள், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இதே மாதிரிதான் காலேபுக்கு வேற ஆவி இருந்ததுனால என் தாசனாகிய காலேப் என்று சொல்லி ஆண்டவராலே காலேப் சாட்சி பெறுகிறார். நாமும் ஆண்டவராலே சாட்சி பெறணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தராலே நாமும் சாட்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய இருதயத்தை முழுமையுமாக கர்த்தருடைய பக்கத்தில் ஊற்றிவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தை முழுமையுமாக ஆண்டவருடைய பக்கத்தில் ஊற்றிவிட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பக்கத்தில் ஊற்றிவிட வேண்டும். இந்த காலேப் எப்படி முழுமையுமாய் முழு இருதயத்தோடு கூட அவன் கர்த்தரை தேடினானோ, முழு இருதயத்தை கர்த்தரிடத்தில் வைத்தானோ, அதே போல நம்முடைய முழு இருதயத்தையும் கர்த்தரிடத்திலே நாம் வைக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவரும் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு கூட காலேப் இருந்தபடினாலே நீர் காலேபை குறித்து சாட்சி கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களை குறித்தும் நீர் சாட்சி கொடுக்கும்படியாக நாங்கள் உத்தம இருதயத்தோடு கூட இருக்க உதவி செய்யும். இந்த மகிமை நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மகிமை ஜீவியை நடத்துகிற உங்களுடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே ஸ்பான்சர் பண்ணின தேவ மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.